Next topic, energy. Energy in the sense producing power, electricity producing. Tamil Nadu tops in power generation among southern states as in the following table பார்த்தனா ப்ளஸ் தெரிஞ்சுக்கலாம். How much in Tamil Nadu generating electricity? The installed capacity power utilities in states in southern region பார்த்தீங்கன்னா Tamil Nadu ranks first, 26,865 megawatt. Kerala just 4,141 megawatt, occupy 5th place. So this table clearly indicating that Tamil Nadu tops in the energy production among southern states. Tamil Nadu is in the forefront of all other Indian states in installed capacity. முப்பந்தல்ன்றது நாகர்கோவில் பக்கத்தில் இருக்க ஊர். முப்பந்தல் wind farm is a renewable energy source supplying the villagers with electricity for work. அந்த முப்பந்தல் சுற்றி பார்த்து நிறைய விண்மில் இருக்கும், wind farms. The wind farms were built in Nagarcoil and Tuticorin apart from already existing ones around கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, தாராபுரம் அண்ட் உடுமலைப்பேட்டை நம்ம ஊர்லேயுமே இருக்குது. இதெல்லாம் தாண்டி அங்கே நாகர்கோயில்லையும் டுட்டிக்கோரின்லையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் முப்பந்தலில் பார்த்தோன்னா சரௌண்டிங்கில் நிறைய விண்மில்ஸ் இருக்குது. These areas generate about half of India's 2000 megawatt of wind energy or 2% of total power output of India. அது தமிழ்நாட்டிலேருந்தே ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்தியாவோட டோட்டலில் 2% இங்கேருந்து விண்ட் எனர்ஜிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தென் நியூக்ளியர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் அண்ட் கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் are the major nuclear energy plants for the energy grid. அவங்களோட மெகாவாட் பார்த்தீங்கன்னா கூடங்குளத்தில் 1834 மெகாவாட் அண்ட் கல்பாக்கம் 470 megawatt according to 2018 report. It may be increase or decrease in course of time during that time. sometime வந்து இது ரிப்பேர் ஆகும்போது அந்த மாதிரி அதோட மெகாவாட் ப்ரொடக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். அதனால தான் அப்படி சொல்லியிருந்தேன் டியூரிங் த டைம். இது தூத்துக்குடியின் பவர் பிளான்ட். அடுத்து தெர்மல் பவர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு த ஷேர் ஆஃப் தெர்மல் இன் டோட்டல் எனர்ஜி சோர்ஸ் இஸ் வெரி ஹை அண்ட் த தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் ஆர் அட் அத்திப்பட்டு இன் நார்த் சென்னை, எண்ணூர், மேட்டூர், நெய்வேலி அண்டு தூத்துக்குடி. இங்கே எல்லாமே இந்த தெர்மல் பவர் பிளான்ட். இங்கே தான் தூத்துக்குடியோட தெர்மல் பவர் பிளான்ட் கொடுத்துருக்காங்க. மில்லியன் யூனிட்ஸில் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. தெர்மல் பார்த்தீங்கன்னா 13,304, தட் மீன்ஸ் 49.52%. அதனால தான் சொல்லியிருந்தேன் தெர்மல் வந்து தெர்மலில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற தமிழ்நாட்டில் டாப்பில் இருக்குன்ட்டு. அண்ட் ஹைடரில் பார்த்தீங்கன்னா 2,203 million units, just 8.20%. நியூக்ளியரில் 986, 3.67. அப்புறம் விண்டு சோலார் பார்த்தோன்னா 10,372, 38.61%. Then hydel energy பார்த்தோன்னா there are about 20 hydroelectric units in Tamil Nadu. The prominent units are குந்தான்ற ஊட்டியில் இருக்குது, மேட்டூர், பெரியார், மரவக்கண்டி, பாசன் வேலி எக்ஸெட்ரா. இது எல்லாமே ஹைடல் எனர்ஜி. அந்த டேம்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களே எலக்ட்ரிசிட்டி, அதில் அந்த எனர்ஜி சோர்ஸ். அடுத்து சோலார் எனர்ஜி குஜராத்தில் தான் ஹை லெவலில் இருந்துகிட்ருக்கு. நம்மளும் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கோம், அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்ருக்கோம். அந்த இது சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் அவேர்னஸ் வந்து என்ன ஆகிட்ருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. Tamil Nadu tops in solar power generation in India as seen in the following table showing 1,590.97
மெகாவாட். இது வந்து பார்த்தோன்னா 2017 இந்த டேட்டா குஜராத்தில் உள்ள, தெலங்கானாவில் உள்ள, ஆந்திர பிரதேசில் உள்ளன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாப்பில் இருக்குது சோலார் எனர்ஜி ப்ரொடக்ஷனில். Why? Because the Tamil Nadu is considered as one of the most suitable region. அந்த அளவுக்கு நமக்கு என்ன ஆகுது, வெயில் கொளுத்தும். In the country for developing solar power projects, then wind energy. Tamil Nadu has the highest installed wind energy capacity in India. The state has a very high quality of offshore wind energy potential of the Tirunelveli coast and southern Tuticorin and Rameswaram coast. இந்த கடற்கரையிலலாம் பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜி ப்ரொடியூஷன் கெப்பாசிட்டி வந்து ஹை குவாலிட்டியில் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. அடுத்து சர்வீஸ்ன்ற டாபிக் பார்க்கலாம். சர்வீஸ் எதுனா பேங்கிங், இன்சூரன்ஸ், எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். அடுத்து இது எல்லாமே இதில் வந்து சேரும்னா சர்வீஸ் செக்டர், தேர்ட் செக்டர், டெரிட்டரி செக்டர். இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிடுச்சு. இப்போ சர்வீஸ் செக்டர் வந்திருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பேங்கிங் பார்த்தோன்னா நேஷனலைஸ்டு பேங்க்ஸ், கவர்மெண்ட் பேங்க்ஸு, ப்ரைவேட் பேங்க்ஸு, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இது மாதிரி நிறைய இருக்குது. ஃபஸ்ட் நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா 52%, அரவுண்ட் 5337 branches are there in Tamil Nadu. Then private commercial banks are 30% share. The service provided by private banks 30%. 3060 branches are there. And State Bank of India, it is associates 13%, 1364. RRB regional rural banks படிச்சிருக்கலையா 5%, 537 branches are there. Then 22 foreign bank branches also available in Tamil Nadu. They are providing banking services, receiving deposits, providing credit. Such services are done by these banks in Tamil Nadu. The total deposits amounts பார்த்தீங்கன்னா இயர் பை இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. மார்ச் 2017 எண்டில் பார்த்தீங்கன்னா 14.32% டோட்டல் பேங்க் டெபாசிட், அரௌண்ட் 6,65,068.59 crores வந்து டெபாசிட் ஆகிருக்கு. அதே மாதிரி கிரெடிட் கடன் கொடுத்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் பேங்க்கில் 13.50%, அமௌண்ட்டு 6,95,500.31 crores வந்து கிரெடிட் கடனாக கொடுத்துருக்குறாங்க. ப்ரைவேட் செக்டரோட அட்வான்ஸு அவங்களுக்கு கடன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 45.54%, எகெயின்ஸ்ட் நேஷனல் ஆவரேஜ் ஜஸ்ட் 40%. அக்ரிகல்ச்சருக்கு செக்டருக்கு கடன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 19.81%, இன் நேஷனல் ஆவரேஜ் இட் இஸ் ஜஸ்ட் 18%. The banks in Tamil Nadu have maintained one of the highest credit deposit ratio. Credit deposit ratio பார்த்தீங்கன்னா 119.15% in the country. In India level, national level பார்த்தீங்கன்னா just 77.5% only credit deposit ratio. அடுத்து எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷனில் நேஷனல் லெவலில் அதர் ஸ்டேட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, ஹை லெவலில் தான் இருக்குது. அக்கார்டிங் டு நித்தி ஆயோக் ரிப்போர்ட் 2015-16 படி பார்த்தோன்னா ப்ரைமரி லெவலில் அந்த நேஷனல் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 89.24. இதே நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 43%, வேர்ல்டு லெவலில் 59%. அப்போ தமிழ்நாடு வந்து டாப்பில் தான் இருக்குது இந்த நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில். இது எஜுகேஷனில் டாப்பில் இருக்க கேரளாவில் கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 79.94%. இந்த டேபிளை பார்த்தாலே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு's primary education statistics 2016-17, it may increase 2020-21க்கு அடுத்து டேட்டா கலெக்ட் பண்ணும்போது சொல்லிடுவாங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு பார்த்தோன்னா ப்ரைமரி லெவல் தட் இஸ் 1 to 5th ஸ்டாண்டர்ட் வரையும் பார்த்தீங்கன்னா 118.8%. அப்பர் ப்ரைமரி லெவல் தட் இஸ்
6th to 8th ஸ்டாண்டர்ட் வரையும் பார்த்தோன்னா 112.3%. செகண்டரி லெவல் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் 62.7%. ஹையர் செகண்டரி லெவல் 11th and 12th பார்த்தோன்னா 49.26%. This has been possible mainly due to what? Why Tamil Nadu achieved this level of percentage in the gross enrollment ratio பார்த்தீங்கன்னா Tamil Nadu government providing free food, cloth, footwear, scholarship, laptop, etc. cycle இந்த மாதிரி நிறைய கொடுக்கறனால தான் இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அடுத்து ஹையர் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ டெரிட்டரி லெவலில் டாப் we have achieved top compared with other states in India. We are in well ahead of other states. The gross enrollment ratio is 46.9% in Tamil Nadu, which is far higher than the national average and all other states. அதே மாதிரி இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவும் ஹை லெவலில் இருக்கிறதுக்கு காரணம் த சேம் ரீசன் தான் சொல்கிறாங்க. த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அ ஃப்ரீ ஃபுட், கிளாத், ஃபுட்வேர், லேப்டாப் அண்ட் ஸ்காலர்ஷிப். மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மகாராஷ்டிரா நிறைய பணக்காரங்க இருக்கிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா 30.2% இருக்குது. பீகார் எஜுகேஷனில் ரொம்ப பேக்வேர்டில் இருக்கிறது வந்து 14.4% இருக்குது. Tamil Nadu has 59 universities, 40 medical colleges, 517 engineering colleges, 2,260 arts and science colleges, 447 polytechnics and 20 dental colleges. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வேரி ஆகும். ஏன்னா நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்கூல்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. மால்ஸ் அந்த மாதிரிலாம், ஷாப்பிங் மால் அந்த மாதிரிலாம் கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதனால் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வேரி ஆகும். அப்புறம் மெடிக்கல் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ரீசெண்டாக வந்து நிறைய காலேஜஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. And Tamil Nadu produces nearly 4 lakh engineering and polytechnic students every year. It is the highest engineering students and polytechnic students come out from the industry institutions, which is higher than the other states in India. When we compare with other states in India, which is more high level. எஜுகேஷன் கொடுக்குற லோன்ஸ் பார்த்தீங்கன்னா as per education loans disbursed by the public sector bank, கவர்மெண்ட் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. 20.8% of total amount was disbursed in Tamil Nadu between 2013-14 to 15-16. அந்த இயரில் 20.8% அமௌண்ட் வந்து எஜுகேஷன் லோனாக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு ஆந்திர பிரதேஷ் and third place goes to Maharashtra, 10.2% loan provided as a education for education. Of the total amount of education loan disbursed by private banks பார்த்தீங்கன்னா the same period 13-14, 15-16 பீரியடில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. 37.8%. நாட் அ கவர்மெண்ட் பேங்க்ஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ் தான் அந்த அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. followed by Tamil Nadu பார்த்தீங்கன்னா 24.8%. 24.8% in Tamil Nadu private banks provided education loan to the needy people. Both Karnataka and Kerala together accounted for more than 60% of total education loan amounted by private banks. ஹெல்த்தில் எந்த அளவில் இருக்குன்னு பார்க்கலாம். தமிழ்நாடு has a 3-tier health infrastructure. 3 tier 3 அடுக்குன்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், ஹெல்த் யூனிட்ஸ், கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ் அண்ட் சப் சென்டர்ஸ். இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து மினி கிளினிக்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. As of March 2015, the state had 34 district hospitals, 229 sub-divisional hospitals, 1,254 primary health centers, 7,550 sub-centers and 313 community health centers. இந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஹெல்த்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கொரோனா டயத்தில் கூட பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே இந்த கொரோனா லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது
தமிழ்நாட்டில் வந்து என்ன ஆகிட்டு இருக்குது, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்தளவுக்கு நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர்ஸ், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. கம்யூனிகேஷனில் எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்கலாம். Maharashtra has the highest number of internet subscribers in the country at 29.47 million. அதுக்கு அடுத்த லெவலில் தமிழ்நாடு தான், அடுத்து ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா. According to the government data, India had a total of 342.65 million internet subscribers at the end of March 2016. இப்போ 2021 படி டேட்டா எடுத்து பார்த்தான்னா 500-600க்கு மேலே போயிருக்கு. தமிழ்நாடு had a 28.01 million subscribers, while its neighbors Andhra Pradesh, Karnataka பார்த்தோன்னா 24.87 million and 22.63 million Karnataka. This is what Tamil Nadu occupying top level in every sectors. Next video la transport பார்க்கலாம்.